Godox X Nano Touchscreen Wireless Flash Trigger வெறும் 48 கிராம் இருக்கிற இந்த சின்ன சைஸ் டச் ஸ்கிரீன் ஃபிளாஷ் ட்ரிகரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். காம்பாக்ட் மினிமலிஸ்டிக் டிசைன் வித் சீம்லெஸ் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மீர் ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். கோடாக்ஸ்லேருந்து X Pro Nanoன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தீப்பெட்டி சைஸ் டச் ஸ்கிரீன் வயர்லெஸ் ஃபிளாஷ் ட்ரிகர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை இப்போ கோடாக்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம வந்து யூகிச்ச பேர் வந்து X Pro Nano அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்கன்னு, பட் அவங்க அந்த ப்ரோவை தூக்கிட்டு X Nano அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிகருக்கு பேர் வச்சிருக்காங்க. திஸ் இஸ் டச், ஸ்வைப் அண்ட் டேப் மெத்தட் கொண்ட சின்ன சைஸ் காம்பாக்ட் டிசைன். ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதில் 1-2 கேவியட் இருக்குது, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இதில் மல்டி ஃப்ளாஷ் இருக்குது, டிடிஎல் இருக்குது, ஹை ஸ்பீட் சிங்க் இருக்குது, தென் ஃப்ரண்ட் கர்டன், ரியர் கர்டன்கிற எல்லா ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி ஜிகினா வேலையும் இதில் செய்யலாம். ஸோ டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரைட் OLED ஆர்கானிக் LED ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸை நீங்கள் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துக்கு ஏற்றது மாதிரியும் ஸ்க்ரீன் பிரைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னங்க இந்த ஃப்ளாஷ் வந்து கம்ப்ளீட்டாக டச் ஸ்க்ரீனில் இருக்குது, விரலில் போட்டு திடீர்னு எல்லாமே மாறி போயிடாதா அப்படின்னு கேட்டால் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் லாக் பண்ணிக்கிற லாக் மோடும், அதாவது லாக் ஃபங்க்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஃபங்க்ஷன் பற்றி பேசும்போது இதில் வந்து இந்த ஹார்ட் டு மவுண்ட் டு லாக் வந்து எப்படிங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், முன்னாடி பழைய மாதிரி இந்த மாதிரி திருகிற டைப்பும் இல்லை, அதுக்கப்புறம் வந்த X Pro 2ல இருக்கிற இந்த மாதிரி ட்விஸ்ட் லாக் மெத்தடும் இல்லை. இதில் வந்து புதுசாக இன்ஸ்டால் அண்ட் டிட்டாச் கிளிக்கபிள் பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்படியே சேஃபாக டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் ஷூ மவுண்ட்டை பற்றி பேசும்போது எஸ்பெஷலி ஃபார் சோனி யூசர்ஸ் அவங்க வந்து மெட்டல் ஹார்ட் ஷூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி இன்டர்ஃபேஸ் சோனி இந்த புதுசாக இருக்கிற அந்த ஹார்ட் ஷூ வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்த போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துச்சு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது இப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு மெட்டல் டைப் ஹார்ட் ஷூ தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஃபார் சோனி யூசர்ஸ். தென் இதில் ஒரு புது ஜிகினா ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்த ஒயர்லெஸ் சிங்க்னு சொல்லி இப்போ கோடாக்ஸ் வந்து ரீசெண்டாக இந்த ரெட்ரோ டைப் லக்ஸ் மாஸ்டர் ஃப்ளாஷஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது உங்களோட ஃப்ளாஷும் உங்கள் ட்ரிகரும் ஒயர்லெஸ் சிங்க் மூலமாக உங்களுக்கு சிங்க் ஆயிரும். ஸோ இதில் வந்து சேனல் குரூப் ஐடியெலாம் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதுலேயும் சேனல் குரூப் ஐடியெலாம் செட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒயர்லெஸ் சிங்க்குங்கிறத நீங்கள் டேப் பண்ணால் போதும், உங்களோட ஃப்ளாஷும் அதாவது இப்போக்கி லக்ஸ் மாஸ்டர் மட்டும் உங்கள் வந்து இப்போ இந்த X Nanoவோட ஒயர்லெஸில் சிங்க் ஆயிரும். இந்த ஒயர்லெஸ் சிங்க்குங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து கோடாக்ஸோட அடுத்த V சீரீஸ், TT சீரீஸ், தென் AD சீரீஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்மர் அப்டேட்டில் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீரீஸை எல்லாத்துக்கும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னா அந்த ஒயர்லெஸ் சிங்க்கை வச்சு ஈஸியாக நம்ம இந்த ட்ரிகரையும் உங்களோட ஃப்ளாஷ் யூனிட்டையும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 32 சேனல், 16 குரூப், 99 ஐடி ஃபங்க்ஷனோட இந்த ஒயர்லெஸ் சிஸ்டம் சூப்பராக வேலை செய்யுது. ஸோ ஃப்ளாஷ்னு பார்த்துட்டு இருந்தோம். இது X Pro 2 Mark 2. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து AA பேட்டரி போகிறது மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இந்த X Nano இந்த பேசிகிட்டு இருக்க இந்த ட்ரிகரில் வந்து உங்களுக்கு பேட்டரிலாம் வந்து இன்பில்ட் பேட்டரி, நீங்கள் தனியாக பேட்டரி AA பேட்டரி வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இன்பில்ட் லித்தியம் பேட்டரி வந்து 3.7 வோல்ட் 850 mAh வித் 2 hour ரீசார்ஜபிள் டைம் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். 0 to 100% வந்து 2 hours ரீசார்ஜ் பண்ணிடலாம். இந்த 2 மணி நேரம் ரீசார்ஜ் பண்ண பேட்ரி உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைமாக 1 வாரம் வரைக்கும், அதாவது 7 days வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி கோடாக்ஸ் அவங்களோட மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 நாள் வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 7 days வரைக்கும் நீங்கள் ஸ்டாண்ட் பை மோடில் வச்சுக்கலாம். ஸோ 7 நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கிறது ஒரு 2-3 நாள் வேலை செய்யாமல் போகும்போது ஃபுல் ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா ஸோ கம்ப்ளீட்டாக டச்சுங்கிறீங்க. இதில் என்னங்க வேறு எதுவும் ஃபிசிக்கலாக எதுவும் இல்லைன்னா, ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆன் ஆஃப் பட்டன், 2வது டெஸ்ட் பட்டன், 3வது செலக்டர் டயல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேவியாட்னு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னென்ன விஷயங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு கான்ஸுன்னு சொல்லலை, ஏன்னா பொருளே கையில் எடுக்காமல் நம்ம கான்ஸ் சொல்லக்கூடாது, இது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசக்கூடாது. இதில் என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் காமிச்சிருக்காங்க, அந்த ப்ரிவியூவில் இப்படிலாம் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா முதல்ல வந்து இந்த டயலுங்க. இந்த டயல் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம கேமராமேன் எல்லாமே நம்ம ஃபோட்டோகிராஃபியில் இருக்க எல்லாமே வந்து ரைட் சைடு வந்து 90% பீப்புள் வந்து ரைட் சைடு தான், ரைட் ஹேண்ட் யூசர்ஸ். ஸோ நம்ம ரைட் சைடு வந்து கேமரா பிடிச்சிருக்கும் போது டயல் லெஃப்ட் சைடில் இருந்திருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டயலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் கேமராவை திரும்பி இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டயல் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு நிறையா ரிவ்யூஸ்லாம் படித்து அதில் கோடாக்ஸோட இதில் ஃபார்முலாலாம் போய் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் நிறைய பேர் போட்டுக்கிட்டேன்னா பெரிய ஜாம்பவான்ஸ், டெஸ்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ்
பெரிய ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடலில், அவங்களாம் அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கும் போது கோடாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டயல் ரைட் சைடு இப்போ இருக்கிற டயலை வந்து நாங்கள் லெஃப்ட் சைடு சேஞ்ச் பண்ணுறது மாதிரி ஐடியாவில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வரும்போது அந்த டயல் வந்து லெஃப்ட் சைடில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் 90% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிற விஷயம் தெரியல, பட் லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்டாங்கிளாக கொஞ்சம் நீளமாக கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 3 குரூப் தான் பார்க்க முடியுது. ABC அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதில் ஒரு 4 குரூப் 5 குரூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா X Pro 2லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 குரூப் மேலே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 குரூப் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் நீளமாக கொடுத்தாங்க ஸ்க்ரீன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக. தென் இதில் வந்து இருக்கிற அந்த லித்தியம் பேட்டரியை வந்து USB Type-C போர்ட்டை யூஸ் பண்ணி ஒயரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த பேட்டரியை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணலாமா, இல்லை கேமராலேருந்தே நீங்கள் பவர் அவுட்புட் எடுத்து, சில கேமராலலாம் அவுட்புட் பவர்லாம் இருக்கும், USB வழியாக அவுட்புட் பவர்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா, சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு இது வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. அந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சின்ன ஃபர்மர் அப்டேட்லேயே அவங்க கொண்டு வர முடிஞ்சுன்னா இன்னும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மள மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எப்போ சார்ஜ் கம்மியாகும் நம்ம கவனிக்காமல் கூட விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு முக்கியமான ஷூட் இருக்குது, ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணணும், ட்ரிகரில் சார்ஜ் இல்லை அப்படின்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைம் சேவரான விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பக்கவாக இருக்கும். தென் இதுக்கு முன்னாடியே தான் என்னடா அவன் X Pro 2 பேசிகிட்டு இருக்காங்க. இந்த X Pro 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Seaconic L858D வந்து லைட் மீட்டரை வந்து இன்டெகிரேஷன் பண்ணிக்கிற ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் இருக்குது. இந்த X Nanoவில் ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த Seaconic லைட் மீட்டரோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன்னா மேனுவல் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இந்த வீடியோவே செய்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த Seaconic லைட் மீட்டரோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாங்கிற விஷயம்லாம் இதில் வந்து சின்ன ஃபர்மர்லேயே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் லைட் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைட் மீட்டரில் நீங்கள் பவரை சேஞ்ச் பண்ணாவே உங்களோட ஃப்ளாஷ் அந்த யூனிட்ஸ்க்கெலாம் சேஞ்ச் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த X Pro Mark 2ல் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விஷயத்தை இதுலேயும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபினாவே வித் ஒன்லி ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி மாதிரி கிடையாது, கண்டினியூஸ் லைட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி LED லைட்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி வந்து கண்டினியூஸ் லைட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த காலகட்டத்தில் இந்த X Nano ட்ரிகரை வச்சு நீங்கள் உங்களோட குடாக்ஸோட கண்டினியூஸ் லைட்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதோட பவர் லெவல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட கெல்வின் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், RGBயை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே அருமையான ப்ராடக்ட். அதாவது குடாக்ஸ் X Nano வந்து யாருமே தொட முடியாத உச்சத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் எனக்கு இருக்குது. ஏன்னா குடாக்ஸில் நிறைய இன்னோவேட்டிவான அந்த கண்டினியூஸ் லைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. SL ஆரம்பித்து நீங்கள் நோ லட் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டினியூஸ் லைட்டையும் நீங்கள் இந்த ஒரு சின்ன நானோங்கிற சின்ன ட்ரிகரை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்பச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று லிங்க்குங்க, ஒரு விஷயத்தை வச்சு இன்னொன்றையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து இந்த நானோவில் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த X Nano ட்ரிகரை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசணும். அதில் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற நிறைய விஷயங்களும் நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களும் நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு, இல்லை நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் திருத்திக்க பார்க்குறேன். இல்லை நிறைய விஷயங்கள் விடுபட்டிருந்தாலும் அதுவும் சொல்லுங்கள், எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ, we care about one with you. Bye bye.